இந்த நாய்க்கானெல்லாம் ஓட்டு போடுவனா தமிழனுமே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு உங்க ஓட்டுகளை நீங்க செலுத்துக்கு. ஆமாங்க, 2026 தமிழ்நாட்டு தேர்தல் வந்துட்டு நடக்க போகுது. சரியா? உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. சரியா? ஓட்டு போடுறது உங்களோட கடமை. ஆனா யாருக்கு போடணுங்கிறது உங்க உரிமை. மத்தவங்க பத்தி நீங்க கேட்க வேணாம். நான் எனக்கு தோன்றத சொல்றேன். சரியா? தலைவனே யாரு? நம்மள ஆள போறவன் இல்ல, நம்ம கூட நின்று களத்துல வாழ போராடுறவன், அதுக்காண்டி நம்ம கூட இருக்கிறவன் தான் தலைவன். என்ன கேட்டாக்கா தமிழ்நாட்டுல நிறைய தலைவர்கள் இருக்காங்க, தலைங்க இருக்காங்க, தலையில பாதி கூட இருக்காங்க. ஆனா தமிழர்காண்டி போராடணும். கிட்டத்தட்ட 200 சொச்ச பதிவுகள் காவல் நிலையத்துல வாங்கியும் தமிழர்காண்டி நிப்பேன், கத்துவேன், குரல் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு பதிவுகளில் பந்தாகமி பேரலாம் வீரம் இல்லைங்க, உங்க இனத்துக்கு நீங்க செய்யற பச்சை துரோகம். ஆனா அவர் எல்லாருமே வந்துட்டு தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மனுஷன் அவர் தோக்கலைங்க, எல்லா தமிழரும் சேர்ந்து அவரை தோக்கடிச்சுங்க. சரியா? நீங்க கேட்கலாம், சிங்கப்பூர்ல போறத புளுத்தி நீ ஏன்டா எங்க தமிழ்நாட்டு அரசியல் பேசுறேன்னு. குளம் தெரிந்து போய் நான் எங்க பிறந்திருந்தாலும் கூட அடிப்படையாவே நான் தமிழன். சும்மா படம் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தமிழன்னு சொல்ற ஆளு நான் கிடையாதுங்க. என் பாட்டை முருகன், என் மொழி தாய் தமிழ் மொழி, என் நாடு எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு. ஏன்னா நான் தமிழன், அடையாளம் தமிழன், நான் தமிழன். சரியா? நீங்க எல்லாம் நினைக்கலாம் இவரை பாட்டுக்கு சும்மா லைக்ஸ்க்கு போறானு. ஐயா இப்ப இல்லையா, 2019 அதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு தமிழை பத்தி பேசுற ஆளுதான். ஒரு நல்ல தலைவர் இருந்தா அது அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல, அந்த ஊருக்கு மட்டும் இல்ல, அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல, அவன் அடையாளம். சரியா? அவனோட இனத்துக்கே அது நல்லது. ஆனா நான் இவ்வளவு தூரம் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சரியா? உங்க ஓட்டை பார்த்து போடுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு யோசிச்சு போடுங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா என் இனத்துக்காண்டி நான் பேசினேன், எனக்கு அந்த தைரியம் இருக்கு. இப்ப சில பேர் வந்துட்டு மற்ற நாட்டுக்கு போயிட்டு அந்த நாள்லயே பிறந்து வந்த மாதிரி பண்ணுவாங்க அநியாயத்துக்கு. எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல. தமிழ்ல பேசுற இழிவுன்னு வச்சுட்டு ஆங்கிலத்துக்கு வந்து அவமானப்பட வேண்டிய அவங்களே கவலைப்படாம இருக்காங்க. என் அடையாளத்துக்காண்டி நான் கடல் தாண்டி பிறந்தாலும் என் உரிமையை நான் விட்டு கொடுக்கலாம். நான் மர தமிழன். சரியா?